குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நாங்கள். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 100 படம் வருதுன்னா 99 படத்துக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்க, மலையாளத்துல படம் எடுத்தா மலையாளத்துல தலைப்பு வைங்க, ஹிந்தியில படம் எடுத்தா ஹிந்தி வார்த்தையை வைங்க, கன்னடம்னா கன்னடம், தெலுங்குனா தெலுங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த இயக்குனர், தயாரிப்பாளரை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இவங்க 2 பேருக்குமே. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, நாங்கள். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கரஸ்பாண்டன்ட், ஒரு ஸ்கூல் சேர்மன் மாதிரி இருக்காரு. அவருக்கு 3 பசங்க, 3 ஆம்பளை பசங்க, 10 வயசு, 8 வயசு, 6 வயசு அந்த மாதிரி. கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த பசங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டு வேலை எல்லாமே அவங்களே செய்யறாங்க. இவர் அப்பா ரொம்ப கண்டிப்பா பிள்ளைகளை வளர்க்கறது ஒரு கட்டத்துல பிடிக்காம அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுறாங்க. தாத்தா வீட்டுக்கு போனோடனே அவங்க வேற ஒரு பள்ளிக்கூடம், நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு பிளான் பண்ணும்போது, பள்ளிக்கூடத்துக்கு அதாவது ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்புறம் இங்கேயே அனுப்பிச்சு விட்றாங்க. இவருக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு இவர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்புறம் இங்கேயே அனுப்பிச்சு விட்றாங்க. மறுபடியும் இங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, கொள்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மேல, அதாவது பசங்கனாலே அம்மா மேலதான் ரொம்ப விருப்பமா இருப்பாங்க, பொண்ணுங்கன்னா அப்பா மேல விருப்பமா இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அம்மா வேணும் அப்படின்னா அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்தா இவர், இந்த கணவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ என்ன வேணான்னு விட்டுட்டு போனேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வர, நான் பசங்களுக்காக வந்தேன்னு அவங்க சொன்னா கூட இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாப்புல. மறுபடியும் அவங்க ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு, பசங்களை வேற ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கலான்னு அந்த மனைவி ட்ரை பண்றாங்க. இவங்க இந்த பசங்க ஸ்கூல்ல போய் படிச்சாங்களா இல்லையா, கணவன் மனைவி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த நாங்கள் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா பல பிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு. முதல் பாதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாம மெதுவா போற மாதிரி இருக்கு. ஆனா 2ஆம் பாதி, செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சென்டிமெண்ட் காட்சிகள், அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு கூடுதலா பலமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தர மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே இணைஞ்சு நாங்கள் அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கணவன் மனைவி இந்த படத்தை குழந்தைங்களோட போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு படம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆடியன்ஸுக்குமே ஓரளவுக்கு இந்த படம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரொம்ப மோசமான கேட்டகரியில இந்த படம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ஒரு தடவை இந்த சம்மர்ல போய் பக்கத்துல இருக்க ஒரு ஏசி தியேட்டர்ல இந்த படத்தை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்த்து ரசிக்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, நாங்கள் படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.